வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புரட்டாசி பிறந்தாச்சு. இனிமேல் ஃபுல் விரதம் தான். விரதம் மீன்ஸு நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டீங்க. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. நான் வந்து பிஃபோர் மேரேஜ் கம்ப்ளீட்டாக எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக யாருமே சாப்பிட மாட்டோம். நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டோம் அந்த மந்த்து ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போ புரட்டாசி மாதம் வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்த நார்மலாகவே நான்வெஜ் நிறைய சாப்பிட மாட்டேன். அதனால் அந்த மாதம் ஃபுல்லாக வெஜிடபிள் செய்கிறதுனால எனக்கு அந்த மந்த் ரொம்ப பிடிக்கும். வீடெல்லாம் நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே எதிர்பார்த்துட்ருப்பேன் நான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. மேரேஜ் ஆனோடனே கன்சீவ் ஆனேன். பாப்பாக்கோசம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துச்சு. அப்புறமேட்டு இந்த பாப்பான்னு என்னாங்க கண்டினியூவாக இது இப்படி இருக்கிறதுனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும் சாப்பிடாம இருக்க முடியுதா என்னான்ட்டு. ஆனால் அது மாதிரி சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி க்ளீனாக பார்த்துருக்க மாட்டீங்க என் வீடு. கிச்சன் எப்போவுமே ரொம்பவே அழுக்காக இருக்கும். இந்த வாட்டி வந்து எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிச்சுங்க. எலி ஸ்மெல் தாங்க முடியல என்னால். கிச்சனோட வந்தாவே ஒரு மாதிரி கேராக அவ்வளோ எலி அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சனிக்கிழமை எப்படி அடுப்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து மிட் நைட்டே நான் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு 12-1 மணி இருக்கும். ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து தான் அதேமாதிரி கேஸோட பொசிஷனும் மாற்றிருக்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்கம் ஜன்னல் பக்கமாக வச்சுருந்தேன். அது ரொம்ப ரொம்ப இடுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி இந்த பக்கம் வச்சுருக்கேன். அது எனக்கு செட் ஆகலை தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பார்த்து தான் பண்ணணும். இனிமேல் தான் கொஞ்சம் ஐடியா பண்ணணும். காலையில் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு. பாப்பாவுக்கும் பெரியவனுக்கும் தலைக்கு ஊற்றியாச்சு. சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போகலான் இருக்குங்க, பெருமாள் கோயிலுக்கு. தழுவு வந்து இனிமேல் தான் போடணும். அது வீட்டில் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. எல்லோரும் போடும்போது எப்போ போடுவாங்க தெரியல. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் தழுவு போடுவோம். ஆனால் யாருமே, நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருமே அப்படி இல்லை. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டு பழக்கம் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு வாரத்தில் இருந்தாங்க போல். அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் நான் பெரிய பசங்க, என் பசங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இருப்பேங்க சாப்பிடாம ஒரு மாதம் ஃபுல்லாக. ஒரு வேலையாக ஆகிட்டே இருக்குது கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்றதுனால. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் சிம்பிளாக தான் செய்கிறேங்க. பெரியவனுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் வந்து லஞ்ச் கட்டுற வேலை இல்லை. அதனால் பொறுமையாக தான் செஞ்சிட்ருக்கேன். கேரட் பீன்ஸ் கூட்டு பண்ணலான்னு இருக்கேங்க. வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற காயை வச்சு எதாவது செய்வோமே சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. அதனால் கூட்டு பண்ணலான்னு இருக்கேங்க. ரொம்பவே ஈஸி. நான் இது தனியாக குக்கிங் வீடியோவாக தனியாக போடலை. ஆனால் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட்டு பீன்ஸ் ரெண்டுமே பொடியாக அரைஞ்சிக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சம், சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியிலேயே வந்து கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக அரிஞ்சு அதில் வந்து போட்டுருங்க. அதில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டுருங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு நம்ம விசில் விட்டு ஒரு 2-3 விசில் விடணுங்க. ரொம்ப விட்டாலும் காய் குழஞ்சிரும். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பருப்பு ஊறுறதுனால வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காய் கேரட்டுமே சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான். பீன்ஸுமே சட்டுன்னு வெந்துடும். 2-3 விசில் விட்டால் போதும் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதாங்க. சிம்பிளாக தான் செய்யலான்ட்ருக்கு. அதிலே நாங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்ட்ருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா குழம்பு ஏதாவது வைப்பேன். ஆனால் நாளைக்கு சண்டேல தான் செய்யணும். நாளைக்கு வந்து எப்படி நான்வெஜ் செய்ய முடியாதுங்க சண்டே. ஏன்னா இந்த சண்டே வந்து மாரி அமாவாசை வந்துடுச்சு. அதனால் வந்து சண்டே வந்து செய்ய முடியாது. இன்றைக்கி சாம்பார் வச்சா சாம்பார் வேறு சொல்லிட்டு நாளைக்கு அமாவாசைக்கு சாம்பார் வச்சுக்கலாம் சொல்லி அப்படி மாற்றியாச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்கிறேன். எல்லாம் இன்றைக்கியே புரட்டாசி முதல் சனிக்கிழமை சாம்பார்லாம் வச்சுருக்கோம். எப்படியும் நாளைக்கு அமாவாசை வருது அப்படின்றதுனால நாங்கள் அப்படி சிம்பிளாக செஞ்சுட்டோங்க. ஆனால் அமாவாசை அன்றைக்கி நாங்கள் பெருசாக கும்பலங்க. இது மாரி அமாவாசை ரொம்ப கிராண்டாக இது பண்ணுவாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து
முக்கியமாக வந்து இந்த திதி கொடுக்காதவங்க, இந்த ஐயர் வச்சு பூஜை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதவங்களாம் வந்து மாலை அமாவாசை வந்து பெருசாக கும்பிடுவாங்க. ஸோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கும்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வருஷம் வருஷம் ஐயர் வச்சு நாங்கள் திதி கொடுத்துருவோம் எங்கள் மாமனாருக்கு. அதனால் வந்து நாங்கள் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அன்றைக்கி பண்ணுறதுனால எல்லாமே இன்றைக்கி பண்ண வேணாம். அதனால் சிம்பிளாக வந்து வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிட்டு நான்வெஜ் செய்யாமல் எங்கள் மாமாவுக்கு மட்டும் படத்துக்கு ஃபுல்லாக வச்சு நாங்கள் செஞ்சு ஏதோ செஞ்சு கும்பிடுவோம் சிம்பிளாக வீட்லேயே. ஏன்னா அவர் இறந்த அந்த திதி அன்றைக்கி நாங்கள் திதி கொடுத்துருவோம் அவருக்கு. ஸோ அது மாதிரி செய்யாதவங்க தான் வந்து இந்த மாலை அமாவாசையை வந்து பெருசாக கும்பிடுவாங்க. இன்றைக்கி மாலை அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற அமாவாசைலாம் போடலாம். ஸோ மாலை அமாவாசைக்கு வெளியே கோலம் போடக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பிரசாதமும் வந்து கேசரி செய்யலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. வாரம் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ இல்லை, நான் எனக்கு எப்போத்துலேயும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் ஒரு டைமும் வந்து கன்சீவாக இருக்கேன், பாப்பா பிறந்திருக்கு, அப்படி இப்படி வேலை இருக்குது அப்படி சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இந்த 5 வருஷத்தில். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் செய்யலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் நான் எப்போல்லாம் செய்யணும்னு ஆசைப்படணும் அப்போல்லாம் எனக்கு செய்ய முடியாமல் போயிடும். அதனால் வந்து ஈவினிங் வரை எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நான் பாட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம், டைம் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேண்டதில் அப்படிலாம் இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. என்னால் முடிஞ்சது ஒரு கொஞ்சமாவது புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம் இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு செஞ்சு தரலாம், கேசரி செஞ்சு தரணும்னு எனக்கு ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங்குள்ளே நான் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுது, இல்லை பாப்பா எதுவும் அடம் பிடிக்கல, அழுவலை, அப்படி எதுவும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு தரலான்னு இருக்காங்க. ஸோ கூட்டு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. கூட்டில் தாளிக்கணும். இப்போது கூட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே பாப்பாவுக்கு சோளம் பொரிச்சிடலான் இருக்கேன். சோளம் வந்து அந்த கார்ன் வந்து ஃப்ரை பண்ணாமே விற்கிது கடையில். ஸோ அதை வாங்கி நான் அப்பப்போ வீட்லேயே ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். பூவடிக்குது சொன்னாங்க. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து பாப்பாவுக்கு கார்ன் பொரிச்சிட்டேன். கார்னில் வந்து பொரிச்சிட்டு அந்த சூட்டோட கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸோ கடையில் விற்கிற மாதிரி கார்ன் ரெடி ஆகிடுங்க. ஸோ இதை எங்கள் பாப்பா கிட்டே கொடுத்துட்டு அதில் நிறைய இருந்துச்சு. அந்த எண்ணெயை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து கூட்டில் கொட்டியாச்சுங்க. ஸோ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு. அதனால் அந்த கார்னையும் அந்த சாப்பாடையும் வச்சு பாப்பா கூட்டலான்னு போயிட்டாங்க. ஸோ பாப்பா கூட்டிகிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சாப்பிட்டுட்டு ஸோ குட்டி பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே தான் கிளம்ப ஆரம்பிக்கிறேங்க. ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு வரேன். ஸோ நான் மட்டும் இருக்கும்போது, நானும் என் பையனும் இருக்கும்போது இப்படி தாங்க பொரியல் செஞ்சு அதிலே சாப்பிட்ருவோம். என்ன செஞ்சோமோ அதை அப்படியே சிம்பிளாக சாப்பிட்ருவோம். குழம்பு ரசம் பெருசாக வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோதான் முடியும், டைம் இருக்காது. ஸோ குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்காங்க, அதனால் சைலண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ டிசைட் பண்ணியாச்சுங்க. கேசரியும் கலரியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கிளம்ப போகிறோம் நாங்கள் சொல்லியாச்சு. எங்கள் ஓரவத்தியே வரேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பாப்பா எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிறோம். ஸோ பைனாப்பிள் கேசரி தாங்க செய்யலான்னு. எனக்கு பைனாப்பிள் தான் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் செய்கிறதுலாம் பிடிக்காது. ஸோ அதனால் பைனாப்பிள் கேசரி செய்கிறேன். கேசரி தாங்க ரொம்ப ஈஸி. தண்ணி கொதிச்சுன்னா ரவை வெந்துடும், ரவை போட்டோன்னே ரவை ஈஸியாக வெந்துடும், உடனே சக்கரை போட்டுடலாம். இது ரொம்பவே ஈஸி. அதனால் கேசரி சூஸ் பண்ண நம்ம வேறு எதாவது செய்கிற மாதிரி தான் கண்டிப்பாக செய்ய முடியாது, லேட் ஆகும். இது சிம்பிள் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு செஞ்சிடலாம், நம்ம யோசிச்சுட்டு இருந்த வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு. ஸோ முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதாங்க கலரி பார்த்துட்டு. ஸோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே படத்துக்கு பூவெல்லாம் வச்சுலான் இருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டே தழுவு போட்டிங்களா எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். எங்களோட குலதெய்வம் வந்து பெருமாளுங்க. அம்மா வீட்டில் வந்து முருகர். இருந்தாலும் நாங்கள் முருகர் படமும் வச்சுருக்கோம், பெருமாளும் வச்சுருக்கோம்.
ஸோ சாமிக்கு பூ வச்சுட்டு கொஞ்சம் மாடி அமாவாசைக்கு எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் நாளைக்கு. சரி பூ நாளைக்கு வச்சா வாடிட்டு போய் எல்லாருக்கும் இன்றைக்கே வச்சுட்டேங்க. கொஞ்சம் எங்கள் மாமனாருக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கும் பூ வச்சுட்டு படத்தை நான் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு பூ வச்சுட்டு போயிட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ எங்கள் மாமனார் படத்தை கொஞ்சம் இவங்க தாங்க எங்கள் மாமனார், இவங்களுக்கும் கொஞ்சம் பூ வச்சலான்னு வந்தேன். ஸோ கோயிலுக்கு கிளம்புறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு போய் அப்படியே கட்டில் மேலே போட்டேங்க. அவ்வளோதான் க்ளீனிங். நான் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மச்சு எடுத்து வச்சுருந்தா கோயிலுக்கு கிளம்ப முடியாது. அதனால் இங்கே இருக்கிற ஹாலெல்லாம் பொம்மையெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக போட்டுட்டு துணிமணிலாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கட்டில் மேலே போட்டுட்டு வீடை மட்டும் தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க விளக்கேற்றினேன். ஸோ விளக்கேற்றிட்டு இதெல்லாம் துடைக்கக்கூடாது, வீடு துடைக்கக்கூடாது. அதை வீடு ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் விளக்கேற்றினேன். ஸோ மொத்தம் குப்பை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டில் மேலே இருக்க பாருங்கள். அது கோயிலுக்கு கொடுக்கறது மாதிரி என் பையன் கேட்டான். ஸோ குழந்தைக்கு கணக்கெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கேசரி வச்சு கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு. சின்ன பையன் பெரிய பையன் எல்லாம் கிளம்பியாச்சு. அவர் ஒரே ஆட்டை போட்டுட்ருக்காரு. அவர் ஹாப்பி ஆகிட்டார். குட்டி பாப்பா வெளியே போகிறோன்னொன்னே ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அடங்காதவனே அழுதுகிட்டே இருக்கார், வெளியே போய் தான் ஆகணுன்ட்டு. ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ விளக்கு ஏற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெட்ரூமில் தாங்க பூஜை ரூம் தனியாக கிடையாது, கபோர்டு தான் நாங்கள் பூஜை ரூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாப்பா ஒரே குஷியாக இருக்கா, நம்ம இங்கே கிளம்பிட்டோம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உட்காந்தா கூட அவங்க உட்கார மாட்டேன், வெளியே போய் தான் ஆகணும், ஒரே ஆட்டம். ஸோ அதனால் கிளம்பலான் இருக்கோம். க்ளீன் பண்ண கொஞ்ச நேரத்தில் எப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட இவங்களுக்கு போதாது, டக்குன்னு அதை நம்ம அவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி க்ளீன் பண்ணுறோம், இவங்க ஒரு செகண்டில் காலி பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். அடித்து பிடிச்சி அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ ரெடி ஆகியாச்சு. அதில் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு வரலான் இருக்கோம். ஸோ பசங்களுக்கும் வீட்டிலே இருந்து போர் அடிக்கும், அதனால் கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி இருக்கும். ஸோ வெளியே எங்கேயும் கூட்டு போக முடியாது. சண்டேல மட்டும் தான் எங்கேயாவது போவோம், அதுவும் சும்மா கடைக்கு தான் போவோம், வேறு எங்கேயும் போக முடியாது. ஸோ நான் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி இன்றைக்கி தான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் விடாமல் அப்படியே சம்டைம்ஸ் நமக்கு டயர்ட் ஆகிடுது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை நான் கடந்து போயே தான் ஆகணும்னு சொல்லி நான் கிளம்பிட்டுருக்கேங்க. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கோயிலுக்கு வந்துட்டேங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு, கொஞ்சம் பொழுதோடு வரலான்னு பார்த்தேன், இருட்டாயிடுச்சு. ஸோ அவங்க பெரியம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பின்னாடி வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கோசம் வெயிட் பண்ணாமல் நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா 2 பேருக்குமே தூக்கம் வந்துடும், அதுக்கு மேலே அவங்க முடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க, எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக எல்லாருக்கும் ஒரு செல்ஃபி கொடுத்துட்டு ஸோ கொஞ்ச நேரம் பசங்களை கோயிலை விளையாட விட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.